லாஸ்ட்டு சண்டே அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோஸ் தான். கூழ் ஊற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம். ரிலேட்டிவ்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சும்மா ஏன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து எல்லாம் வந்தாச்சு. என் பாட்டி தாத்தாவும் வந்திருக்காங்க. ஸோ அதனால அம்மா வந்து பாட்டி கையாலேயே ஊற்ற சொல்லிட்டாங்க. என்னப்பா கூழ் குடிக்கிறதுக்கான ப்ராப்பரான பொசிஷனே இது தான். இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்படி உட்காந்து குடித்தாங்க. நாங்கள்லாம் டம்ளரில் வாங்கி ஸ்டைலாக குடிச்சிட்டோம். நானும் எல்லாமே டேஸ்ட் பண்ணேன். இந்த உருண்டை மேலே இனிப்பாக ஒன்று வைப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கூழும் குடித்து டேஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் கூழ் ஊற்றுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃபேமிலிஸ் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். எல்லா ஃபேமிலிலையும் வீடியோஸ் எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என் ஃபேமிலியில் என்னை விட அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கண்ணாடி போட்டு தகத்தான் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ கோவிலில் கூழ் ஊற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சு மொத்தமாக சாமிக்கு ஊற்றுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் இங்கே வந்து கும்பம் போடுவாங்க. அவ்வளோதான். கோவிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சிக்கன் வறுவல், கொழுக்கட்டை, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ லேட் ஆகுதுன்றதுக்காக இலை போட்டாங்க. எல்லோரும் ஊருக்கு கிளம்பணும். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதோட இந்த கூழ் ஊற்றுற வீடியோஸ் முடியுது. பாய்.